ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கான அனாலிசிஸ் கிடையாது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓவரால் பிக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1% வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு பேனிக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்சோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படி இப்படின்னு ஒரு பேனிக் போயிட்டுருக்கோம். இது எப்போதுமே நடக்கிறது தான். ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டாலே உடனே வந்துட்டு மார்க்கெட் கீழே வந்துடும் சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியும். இது என்ன டெக்னிக்கலாக வியூ என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துடலாம், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு போன சாட்டர்டே நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, 22,500 அபவ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் பாட்டம் 21,843 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 500 பிரேக் ஆச்சு, 957 ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். வீக்லியில் பார்க்கும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஓவரால் ஒரு பெரிய சைட்வேஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டு. பெரிய லெவலில் உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து மேலே ஆகலை. இந்த 22,584ன்றது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த 22,550 இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு வீக்லியில் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு கிட்ட போகும்போதெல்லாம் செல்லிங் தான் மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இப்போ என்னென்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் லைனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கரெக்டாக அதை பிரேக் ஆகிறமே தான் வந்திருக்கு மார்க்கெட் வீக்லியில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா, அண்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கிளியராக ஒரு டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இதை பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, நாளைக்கு ஒரு ட்ரேடிங் செஷன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் ஓவரால் அப்படின்னா, என்னோட வியூ பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஓவரால் இந்த ட்ரெண்டை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ட்ரெண்டை பார்த்தோன்னா ஓவரால் வந்து தெளிவாக நம்மளுக்கு புல்லிஷில் தான் இருக்குது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேஜர் ஹைஸ் வந்து நம்மளுக்கு மேஜர் ஹைஸை பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 19,200 லோ கொடுத்துட்டு தென் நம்மளுக்கு 20,200 பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு பெரிய ஃபாலாக இருக்காதுன்றது என்னோடய ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா, இதுமாரி புல் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் டவுன் கீழே கொடுக்குற மாதிரி கொடுக்கும். எப்போதுமே என்னென்னா, இந்த நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓவரால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 ஜூன் 2022 ஒரு பெரிய பிரேக் அவுட் டவுன் சைடில் 5.5% வந்து இந்த வீக் வந்து ஃபாலோ ஆச்சு மார்க்கெட். நான் தெளிவாக அந்த வீடியோ அன்றைக்கி நான் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கு எனக்கு கரெக்டாக. அந்த வீடியோவில் இது கீழே வந்து பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணலாம், இந்த இடத்துல அந்த அவசரப்பட்டு பை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பேன். அதை எதை பேஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. எக்ஸாக்டாக மாதிரி என்னாச்சு அப்படின்னா, அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துடுச்சு. அந்த இடத்துல செல் பண்ணவங்க எல்லாருக்கும் லாஸ் தான். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதாவது இந்த லெவல் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு 21,335. ஸோ இந்த 21,335 வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு 19,161 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு மேஜர் ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி வீக்லியில் க்ளோஸ் ஆனாலும் இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு பேனிக் ஆகிட்டு உங்கள் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வராதிங்க. நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு போன வீக் போல் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்துட்டு வரும். அந்த டைமில் நீங்கள் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுங்கள். நான் தான் சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் தான் சொன்னேன் போன வீடியோவில். இப்போவும் நான் சொல்கிறேன், இறங்கியிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். பேனிக் ஆகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரதுக்கான நேரம் இது கிடையாது. இன்னும் நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்ஸாக மார்க்கெட் பிரேக் ஆகலை. இது ஒரு சைட்வேஸோட ஒரு சின்ன சைட்வேஸோட சப்போர்ட், அவ்வளோதான். இது ஒரு சின்ன சைட்வேஸ், இதோட மைனஸ் சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு வீக்லியில். இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் வரும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வீக்லியில் இங்கேயே இருக்குது. இந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துலேயே வீக்லியில் சப்போர்ட் இருக்குது. இந்த 21,870 இந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய இது கிடையாது. சைட்வேஸ் வீக்லியில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்டில் மாட்டி நிற்கல. ஸோ இப்படி இது மாதிரி ஒரு பெரிய சைட்வேஸ் போயிட்டு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம பேனிக் ஆகலாம்.
இது ஒரு சின்ன சைட்வேஸ், இது பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து என்ன எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா அதிகபட்சம் 21,480 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 22,000 பிலோலேயே மார்க்கெட் வந்து வீக்லியில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 21,335 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிஃப்டியில். மற்றபடி பெரிய லெவலில் இங்கேருந்து ஒரு 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட்லாம் மார்க்கெட் விழுந்துடாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு பேரிஷான ட்ரெண்டில் இல்லை அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ மற்றபடி உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ அண்ட் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்னென்னா ஆக்சுவலாக இந்த வீக் வந்து ஸ்விங்கில் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன், அதுவுமே ஸ்டாப் லாஸ் விட்டாச்சு. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஓகே, ஸோ வீக்லி பொறுத்தளவுக்கு வீக்லியும் நம்மளுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கிளியராக இந்த லெவல் இருக்குல்ல, நிஃப்டியில் எப்படி ஒரு லெவல் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுதோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த 48,633 அபோவ் போயிட்டு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸுங்கிறது வரவே இல்லை இப்போ வரைக்கும். அதுக்கு மேலே போகுது, மேலே போயிட்டு பிரேக் அவுட் மாதிரி இண்டிகேட் பண்ணிவிட்டு எல்லாரையும் பை பண்ண வைக்கிறாங்க. தென் அங்கே இந்த கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. இதே சீனரி வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எப்போலேருந்து அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி 2024 ஆல்மோஸ்ட் 5 months முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா ஓவரால் மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போது இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த 45,631 இந்த ரேஞ்சை நான் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தேன். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நான் பேசியிருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆச்சு, ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்தது. தென் இப்போது அனதர் ஒரு லோ கொடுத்துருக்கு. இப்போது என்ன ஆகலாம் அப்படின்னா மந்த்லியோட சப்போர்ட்டு திரும்பி ரீடெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மந்த்லியோட ரீட்ரேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 48,291. இப்போ அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வரக்கூடிய ட்ரேடிங் டேஸில் ஸோ ரொம்ப உங்களுக்கு குழப்பல, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். 48,291 பிலோ இருக்கிற வரைக்கும் we can expect 45,631 இந்த ரேஞ்ச் வரைக்கும் திரும்பியும் பேங்க் நிஃப்டி வரலாம். வரத்துக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. வந்துட்டு இங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் ஓவரால் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ட்ரெண்டு செல்லானால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு ஒரு கரெக்ஷன் அண்ட் ஓவரால் மார்க்கெட் கிளியராக சைட்வேஸில் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டே கிடையாது. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, இப்படி இருந்தால் அது ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கண்டிஷன் சரியில்லை, அவ்வளோதான். மார்க்கெட் கண்டிஷன் சுத்தமாக சரியில்லை. ஒரு பெரிய ரேலி புல் ரன் கொடுத்துருக்கு மார்க்கெட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பாட்டம் என்ன 42,100லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கொடுத்த ஒரு மார்க்கெட் ப்ரீத் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு பெரிய ஷார்ட் ஃபால் இருந்தது. நான் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மேலே தான் போகும், இந்த பெரிய ஃபால்லையும் சொல்லியிருந்தேன். இப்போது நான் சொல்கிறேன், இதில் இன்னும் பெரிய அளவுலேயே மார்க்கெட் ஃபால் ஆகலை. இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தாலும் மார்க்கெட் திரும்ப மேலே தான் ஏறும். இதுதான் என்னோட ஓவரால் வியூ. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் பெரிய லெவலில் ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஒரு நேரம். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் வந்துட்டு மேலே ஏறிடுச்சுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நாளைக்கு கீழே வந்த மார்க்கெட் கீழே வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் திரும்பி கீழே வந்தாலும் சரி, இல்லை 200 பாயிண்ட்ஸ் மேலே ஏறினாலும் சரி, சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெவல்ஸுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் சேஃப் ஜோன், இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்ததுன்னா டேஞ்சர் ஜோன். அவ்வளோதான், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மார்க்கெட்டில் அதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். இந்த ஒரு 300 பாயிண்ட்டு 350 பாயிண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை பார்த்து பேனிக் ஆகிட்டு உட்காந்துருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.